ஏண்டா சங்கரா, அந்த பூசாரியை எவ்வளவு தூரம் நம்பணும்? அவர் இப்படி பண்ணுவாருன்னு கனவுல கூட நினைக்கலடா. பணத்தை தோண்டி எடுத்து வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கானே, இவன் இன்னும் என்னென்ன செய்ய மாட்டான்? எனக்கு என்னமோ இந்த கொலைக்கும் பூசாரிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும் அத்தை. கயல்விழி அவரோட பொண்ணு தானே, அப்புறம் எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? ஏன் இந்த கொலையை பூசாரியே செஞ்சிருக்க கூடாது? ஏண்டா சங்கரா, நாங்க 2 பேரும் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? மாமியாரும் மருமகளும் எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நடுவுல நான் என்ன பேச முடியும்? ஆமாண்டா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நான் என்ன பேசுறதுன்னா நாங்க என்ன சொல்றது? எல்லா பழியும் ஏன் மேல தூக்கி போடுறிய? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? டேய் டேய் டேய், அன்னைக்கு நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா கயல்விழி செத்திருப்பாளா? அவளை காரணமா வச்சு இத்தனை உயிர் போயிருக்குமா? நம்ம குடும்பம் தான் இப்படி செதஞ்சு சின்ன பின்னமா இருக்குமா? நீங்க 2 பேரும் கொடுத்த செல்லத்தினாலதான் அவன் அப்படி நடந்துக்கிட்டான். அதனால வந்த வெனதான் இது எல்லாமே. ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத தப்பையா நம்ம பொண்ணு பண்ணிட்டா. அன்னைக்கே உன் தலையை வெட்டியிருந்தா இன்னைக்கு இப்படி பேசிருக்க மாட்டேன். 2 பேருக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த வீட்டுக்குள்ள அவ செஞ்சது நியாயம், நான் செஞ்சது தப்புன்னு ஏதாவது டைலாக் பேசுனீங்க, ஏன் அவ பேரை உச்சரிச்சா கூட சரி, நான் மனுஷனா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. சரிடா, இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஆக வேண்டியதெல்லாம் ஆயிப்போச்சு. ஆனா சங்கரா, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள... இத பாருமா, நீ கண்ணை மூடலனாலும் சரி, மூடின பிறகும் சரி, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. அருந்த உறவு அருந்ததுதான். சங்கரா, அம்மா, நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் இருக்க வேண்டாம் நினைச்சா நீ அவளை பத்தி பேசு. டேய் சங்கரா, இன்னொரு சின்ன விஷயம்டா. பூசாரி செத்து போயிட்டான். ஊருக்குள்ள எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அதனால தம்பி குடும்பத்துக்கு தகவல் கொடுத்து இங்க வர சொல்லுப்பா. முன்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம்ப்பா. நான் இந்த வீட்டை பழைய மாதிரி சந்தோஷமா பார்க்கணும்னு நினைக்கிறப்பா. இத பாருமா, எதுவும் நடக்காதுன்னு ஒரு முடிவுக்கு உடனே வர முடியாது. கொஞ்ச நாள் பாப்போம், அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடலாமா வேணாமாங்கிறத பத்தி யோசிப்போம். எதை சொன்னாலும் அதுக்கு பதில் வார்த்தை தயாரா வச்சிருப்பான். கடைசி காலத்திலயாவது நம்ம குடும்பம் கலகலப்பா இருக்கிறத பார்த்துட்டு சாகலான்னு நினைக்கிறேன். நடக்காது போல் இருக்க. நடக்கிறது நடக்கட்டும். நாம எதை சொல்லி உங்க புள்ள கேட்டிருக்காரு? சித்தம் போக்கு சிவம் போக்கு. சரி அத்தை, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க சாப்பிடுவீங்க. பூசாரி இருக்காரே. ஏய், எங்கடா பூசாரி? இப்போ ஒரு உண்டில பண்ண போற. எங்க அவன்? ஏய், எங்கடா பூசாரி? டேய் டேய் டேய், அடங்குடா. அவர்தான் செத்துட்டாருல, அவர் வர மாட்டாருன்னு தெரிஞ்சே இந்த குண்டை எவ்வளவு பில்டப் கொடுக்கறான் பாத்தியா? ஏய், அவரே இப்போ உயிரோட இருந்தா என்னடா பண்ணுவ? அவர் தூக்கி போட்டு அவர் முதுகிலே கும்மு 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 கும்னு குத்துவேன். அவர் மூக்கிலே குத்துவேன். இப்படி குத்துவேன். சரி சரி, ரொம்ப வீரவசனம் பேசாம அடக்கி வாசி. ச்சே, என் வீரத்துக்கு ஒரு வேலையே இல்லாம போச்சே. இந்த வீரன் தான் அன்னைக்கு 4 பேர்ல யாராவது ஒருத்தர் சாக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கிளம்ப பார்த்தாரு. ஏய், நான் சும்மா ஒரு ஷோ காட்டினேன், அதுக்கு போய் எரும மாட்டு மேல எழுதிருந்ததை பார்த்துட்டு அழுதது யாரு? நீதானே? ஏன்பா, ஏன் இப்படி என் மேல சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிதான் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர். ஏய், என்னப்பா இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? டங் டங் டங். அப்போ பிளாஷ்பேக் ஓபன் பண்ணி பாருங்க. காட்டுல இந்த கிரேட் பாலு எவ்வளவு சாகசம் பண்ணிருக்கான். ஆரம்பிச்சிட்டாண்டி. நடந்த வீரத்தீர செயலெல்லாம் சொல்ல விட மாட்டீங்களே. டேய், சும்மா வெட்டி பேச்சு பேசாதடா. சரி சரி, இப்போ நம்ம கான்செப்டுக்கு வருவோம். நாம பாக்கியம் பைத்தியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சப்போ பாக்கியம்
இப்போ பூசாரி ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சதும் பூசாரியும் டேய் அவன் அப்படிதான். அப்ப நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதா? பின்ன வேற எதனால? அப்படின்னா நாம கண்டுபிடிக்கலன்னா இந்த ஊர்ல தொடர்ந்து சாவு நடந்துட்டே தான் இருக்குமா? மேபி. அப்படி பார்த்தா அவங்கள கண்டுபிடிச்ச நம்மள ஏன் அவங்க கொல்லல? கவலைப்படாத தம்பி கௌதம், நீ வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டா அவங்க செய்ய தவறுன அந்த புண்ணியத்தை நானே செய்யறேன். டேய் சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது காமெடி நினைச்சு கோமாளித்தனம் பண்ணாத. ஓகே மேடம், நீங்க சீரியஸா பேசுங்க, நான் சீரியஸாவே கேக்குறேன். ஏன்னா நீங்க சீரியஸின் சிகரம்ல. ஏய் இவனை விடு கௌரி. பூசாரி வீட்ல படத்தை பார்த்துட்டு சங்கரப்பிள்ளை என்ன சொன்னாரு? போனோன்னு சொன்னாரு. ஏய் இப்படியே பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பார்த்து இந்த ஊரே அப்படிதான் சொல்லும். ஏய் ஏய் ரகிக்க முடியல. டேய் பாலு ப்ளீஸ், தாங்க முடியல. சரி விடு விடு, யூ ஷுடன்ட் ஃபீல் ஃபார் தட். டேய் கௌதம், நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. இல்ல இந்த ஊரே நல்லவர்னு நம்பிட்டு இருந்த அந்த பூசாரி இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்தாரே. எல்லா கொலைகளையும் அவர் தான் பண்ணிருக்கணும். இப்போ அவரே செத்து போயிட்டாரு. இனிமே இந்த ஊர்ல எந்த கொலையும் நடக்காதுன்னு சங்கரம்பிள்ளை சொன்னார்ல, அது எந்த அளவுக்கு நிஜம்? பூசாரி தான் எல்லா கொலைகளையும் பண்ணாருன்னு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதை விடுங்கப்பா, அதுக்கு வேணா ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா பூசாரி அந்த பணத்தை கட்டி காப்பாத்தினாரே, அதுக்கு என்ன ஆன்சர் இப்போ சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா 2 பேரை கண்டுபிடிச்சா கிடைக்கும். யார் இந்த 2 பேரு? ஒன்னு தேன்மொழி, இன்னொன்னு அந்த பிச்சைக்காரி. எஸ், ஃபர்ஸ்ட் அவங்கள கண்டுபிடிப்போம். ஏய் பாத்துப்பா, அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போய் அவங்களும் செத்து போயிட்டா நாம தான் அதுவும் காரணம் சொல்லிட்டு பஞ்சாயத்துல நிக்க வச்சிருவாங்க. டேய் டேய் டேய், உன் வாயில விளக்கெண்ணிய ஊத்த. ஆமாடி, விளக்கெண்ணிய ஊத்தி ஒரு திரிய போட்டு தீபம் ஏத்தி அப்படி இப்படி நல்லா கும்பிட்டுக்க நல்லா. ஐயோ கௌரி, இவனை என்னடி பண்றது? வழக்கம் போல நம்ம வேலையை காமிக்க வேண்டியதுதான். ஏய் நீங்க அடிக்கிற அடிய வாங்கவும் மிதிக்கிற மிதிய வாங்கவும் நான் என்ன கைப்புள்ளையா? நான் யார் தெரியுமா? நாய் சேகர் முடிஞ்சா புடிங்கடி பார்க்கலாம். பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போனார், அவரையும் காணா. 2 பேரும் காய்கறி வைக்க போனாங்க, அவங்களையும் காணா. தனித்தனியா அனுப்புறது தப்பா போச்சே. என்ன பாட்டி புலம்பிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவும் அம்மாவும் காய்கறி விற்க போனாங்க, இன்னும் வரலப்பா, அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏ மூசா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. அப்பா பாட்டி இதோ அவங்களே வந்துட்டாங்க. மூசா, இந்தா உனக்கு பழம். என்ன 3 பேரும் சேர்ந்து வரீங்க? அதை ஏமா கேக்குற? வர வழியில அப்பா பாயம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பஸ் விட்டு இறங்கின நாங்களும் அங்க போய் நின்னோம். 1 மணி நேரமா அந்த அம்மா மூசாவை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. எதுக்கு புகழ்ந்தாங்க? மூசா மேல அம்மன் வந்து ஊர் பொது இடத்துல நீரோட்டம் காட்டுச்சுல, அதுக்குதான். ஆஹா, அத நானே சொல்லணும்னு நினைச்சேன். அம்மன் என் மேல வரல, நான் என் மேல அம்மன் வந்த மாதிரி நடிச்சதுக்கு அந்த அம்மனே அருள் புரிஞ்சா. மூசா, நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா, சில நம்ப முடியாத விஷயங்களை ஜனங்க நம்பணும்னா அவங்க ஏற்கனவே நம்புற சில விஷயங்களோட துணை தேவைப்படுது. அன்னைக்கு நீரோட்டம் பார்த்த ஜோசியர் தாசு சில இடங்களை காட்டி இங்க எல்லாம் நீரோட்டம் சுத்தமாவே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நீரோட்டம் இருந்தா சுழலக்கூடிய அவர் கையில இருந்த அந்த கம்பு ஒரு இடத்துல மட்டும் சுழல ஆரம்பிச்சுது. அப்போ அந்த இடத்துல நீரோட்டம் இருக்கிறதா தானே பாட்டி அர்த்தம்? ஆமா. நானும் எனக்கு தெய்வம் புதுசா கொடுத்த ஊடுருவி பாக்குற சக்தி மூலமா பார்த்தேன். அந்த இடத்துல தேவையான அளவுக்கு நீரோட்டம் இருக்கிறது என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சுது. நீரோட்டம் இருக்கிறத பார்த்தனா ஜோசியர் தாஸ் பொய் சொல்றாரு, அந்த இடத்துல நல்ல நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கிணறு தோண்டி இருக்க மாட்டாங்க. எதையும் சாமியாடி சொன்னா நம்புற இந்த மக்களுக்கு நானும் சாமியாடி சொல்றதா முடிவு பண்ணேன். அப்புறமா எனக்கு சாமியோட அருள் வந்த மாதிரி நடிச்சு சொல்லிட்டேன். கடப்பாறையால நான் குத்துன அந்த இடத்துல ஆத்தா மகமாயி அவளோட அருளால
அந்த இடத்துல தண்ணியே கங்கை மாதிரி பொங்க வச்சா ஜனங்க எல்லாருமே என்ன நம்பினாங்க. எப்படி மூசா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்படிலாம் யோசிக்கிற? உன்னை பெத்ததை நினைச்சு ஒவ்வொரு நொடியும் நான் பூரிச்சு போறேன்ப்பா. மூசா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எங்களுக்கு மகனா பொறுக்கணுப்பா. மூசா, தாத்தா, நாம இந்த பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பூலோக மக்களுக்கு நம்மளான நன்மைகளை செய்யணும். கண்டிப்பா தாத்தா. நான் என் மேல அம்மன் புகுந்ததா நான் சொன்ன பொய்யையும் மீறி அந்த அம்மனே நமக்கு உதவி செஞ்சது ஒரு பெரிய விஷயம் தாத்தா. ஒருத்தர் சொன்ன பொய்யால 1000 நன்மை கிடைக்கும்னா அதை தெய்வம் மன்னிச்சிரும். அதே மாதிரிதான் அந்த தெய்வம் உன்னை மன்னிச்சு அருள் புரிஞ்சிருக்குப்பா. சரி பாட்டி, நான் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வந்துடுறேன். சரி. இவ என்ன கடவுளா, தெய்வமா, பூதமா? ஒண்ணுமே புரியலையே. அது அவனை படைச்சவனுக்கு தான் தெரியும். என்னையா நிஜமா சொல்ற? ஆமாங்கய்யா, நான் இது நாள் வரைக்கும் செஞ்ச நல்ல காரியம்லாம் ஒரு பொழுது சபலத்தினால எல்லாமே கெட்டு போச்சுயா. வாழ்வா சாவான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, இது ஊர் பிரச்சனை. பொய்ய சொன்னதுனால பஞ்சாயத்தில் உன்னை வந்து தண்டிக்காமல் விட மாட்டேன்னு உலகநாதைய ஆள் அமைச்சிருக்காருங்க. பஞ்சாயத்து வேற கூட போகலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நான் என்னங்கய்யா செய்யட்டும்? எனக்கு பயமா இருக்கு. பஞ்சாயத்துல நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன்னு சொல்லி என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாத, சொல்லிட்டேன். ஐயா, யோ என்னையா ஒரு பொய்யா மறைக்க இன்னொரு பொய்யா? அப்படின்னா உண்மையை சொல்லி பஞ்சாயத்துல என்ன காட்டி கொடுக்க போறியா? ஏய், ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஜாக்கிரதையா போ. ஒழுங்கா தப்ப நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு தண்டனை ஏத்துக்க. ஐயா, என்னை காப்பாத்துக்கய்யா. நான் புள்ள குட்டிக்காரன், என்னை காப்பாத்துக்கய்யா. ஐயா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீ கலங்குற கலக்கம்லாம் என்ன ஒன்றும் கரைச்சிடாதடா. ஏய், கிளம்புடா. ஐயா, ஐயா. பாத்தீங்களா என் பொண்ணு நிலைமையை பாத்தீங்களாம்மா? ராசாத்தி, என் தங்கமே, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சொல்லுமா, உனக்கு என்ன பண்ணுது? என்னை எதுவும் கேட்காத. நான் போகணும், அங்க போகணும். நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இருட்டினதும் போயிருவேன். எங்கம்மா போற? என் தங்கமே, சொல்லுமா. கடவுளே, போறேன் போறேன்னு சொல்றாளே, எங்க போறான்னு தெரியலையே. ஐயோ, ஏ ராசாத்தி, எங்கடி போற? ஐயோ. பொண்ணு தாயி, நீ அழுதோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ உன் பொண்ணு சரியாக போறதில்ல. ராசாத்தி மேல ஏதோ காத்து கருப்பு அண்டி இருக்கும் போல இருக்கு. அதான் இப்படியெல்லாம் பண்றா. நீ உடனடியா இவளை நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மறுத்து வச்சு ஆயிஷா அம்மா கிட்ட இவளை கூட்டிட்டு போய் காட்டு. எதா இருந்தாலும் அவங்க கைப்பட்டா உடனடியா குணமாயிடுதான். நல்ல கைராசிக்காரியாம், ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ராசாத்தியை கூட்டிட்டு போய் காட்டு. நான் வரேன்.
திமிரு, அதிகாரம், எதை செஞ்சாலும் கேட்க ஆள் இல்லைங்கிற ஆணவம் அழிக்கிறேன். அத்தனையும் ஒட்டு மொத்தமா ஒரேடியா அழிக்கிறேன். ஊரை விட்டு போயிட்டா உயிரை காப்பாத்திக்கலாங்கிற நினைப்பா? முடியாது. அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. கிழவி, ஏய் கிழவி, ஏய் லக்ஷ்மி கிழவி, எந்திரி. யாரு? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருத்தரை காணமே. யாரோ எழுப்புன மாதிரி இருந்துச்சு. கனவா? கயல்விழி தானே? சங்கரா, சங்கரா. சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? சங்கரா. கத்துன கொன்னுடுவேன். என்ன சாசா ரீரி கச்சேரிய நடத்துற? உனக்கு என்ன வேணும்? உயிர். உயிர் வேணும். ஓ உயிர் வேணும். தருவியா? எனக்கு நீங்க கொன்ன என் உயிர் வேணும். என் உடல் வேணும். என் அப்பா அம்மா வேணும். நான் வாழ்ந்துட்டு இருந்த சந்தோஷமான வாழ்க்கை வேணும். தருவியா? சொல்லு. தருவியா? தருவியான்னு சொல்லு. முடியாதுல்ல? தர முடியாதுல்ல? அப்புறம் ஏன் என்ன கொன்னீங்க? அப்படி என்ன நான் தப்பு பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே. எனக்கு ஏன் இந்த தண்டனை? என் மேல ஏன் கொலைவெறி? விட மாட்டேன். உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன். உங்களை கொல்லாம விட மாட்டேன். துடிக்க துடிக்க கொல்லுவேன். ஒவ்வொருத்தர கொல்லுவேன். வாய் மூடு. நான் கேட்ட அந்த 2 பேர் இங்க வரணும். அவங்க உயிர் எனக்கு வேணும். அதுவும் பௌர்ணமிக்குள்ள வேணும். இல்ல முதல்ல உன் உயிர் எடுத்துருவேன். சங்கரா, சங்கரா, சங்கரா. ஐயோ, தப்புச்சேனே. தம்புரா முட்டியத்துல. சங்கரா, சங்கரா, சங்கரா. ஓடியா சங்கரா. சங்கரா, என்னத்த? என்னம்மா? கயல்விழி வந்தாடா. வந்து என்ன மிரட்டினாடா. என்னது? கயல்விழி வந்தாளா? ஆமாடா, அவனே தான்டா. அவ எப்படி அத்த இங்க வருவா? என்னடி பேசுற? ஆவி எங்க வேணாலும் வரும், என்ன வேணாலும் பண்ணும். அவ உன்கிட்ட என்ன கேட்டா? அவ முதல்ல என்ன ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா. நான் என்னத்த சொல்லுவேன்? ரெண்டாவதா நான் கேட்ட உயிர் வேணும்னு கேட்டா. அதுவும் பௌர்ணமிக்குள்ள வேணும்னு கேட்டா. இல்ல முதல்ல என்ன கொன்னுடுவாளாம். அப்புறம் ஒவ்வொருத்தரையா கொன்னுடுவாளாண்டா. சங்கரா, அவ சொன்னதை சொன்னபடி செஞ்சிருவாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா. சாரதா, நீ அம்மாவை கூட்டிட்டு போய் துணைக்கு கூட படுத்துக்க போ. ஏய், எனக்கு ரொம்ப பயப்படாம போமா. நீ நான் உங்க கூட அம்மாவையே கயல்விழி மிரட்டி இருக்கானா? ஏதாவது ஆபத்து வருமோ?